சிறகடிக்க ஆசைங்க சீனி மிட்டாய் வாங்கி கொடுங்க. எது சீனி மிட்டாயா? போம்மா. ஆமாம்மாம்மா எனக்கு சீனி மிட்டாய் வேணும். என்ன நீ சீனி மிட்டாயா? அப்பா எனக்கும் அப்போ ஒன்று வேணும். அப்போ வாங்கி கொடுக்குறேன். எல்லாம் இங்கே உட்காந்து கதையை கேளுங்க. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். ஐயோ ஆரம்பிச்சிட்டாரு, அமர்க்களம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆளுக்கு ஒரு ரூமில் படுக்கிறீங்க, அவசரமாக போகிறீங்க தினம் காலைல ஏந்து. அப்போ தான் சீனி மிட்டாய் வாங்கி தரோம். ஏதோ ஒரு மிட்டாய் வாங்கி தர்றாரு, வாங்கிக்க. அதுலேயும் ஒரு கேள்வியா? ஆமாப்பா எனக்கு கேள்வி தான். ஐயோ ஷாப் ஓனருங்க, நான் இப்போ மிக்ஸி கிரைண்டர் விற்பேங்கன்னு சொல்லேன். ஐயோ மனோஜ் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஆளத்தான் விடுங்க. அப்போ இப்போ எதுக்கு இப்போ இந்த ரூம் விளையாட்டு? பிக் பாஸ் என்ன நடத்த போகிறீங்களா? அதெல்லாம் இல்லைப்பா, ரூம் இல்லைன்னா நம்மளுக்கு ஏசி இல்லை, நீங்கள் வெளியே படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ இந்த மேட்ச் வின் ஆகிடுச்சோ, சோழி முடிஞ்சிருச்சோன்னு ஆளாளும் எல்லா பேரும் எட்டி பார்க்க. அம்மா இதுதாம்மா முடிவு, இதுக்கு இல்லாமா துணிவா இரு பது பொருளை அப்படின்னு எட்டி பார்க்கையில் சமைக்காத போகையில் சொல்ல, நீ ஏன் சமைக்கிற? ஆளாள் சமைக்கலை, நீ ஏன் கழுவுற? ஆளாள் கழுவலைன்னு சொல்ல, நான் மட்டும்தான் கழுவுறேன், எதுவுமே கழுவுத்தலை, எல்லாம் சாப்பிட்டு ஓடிதுங்க, என்ன பாட்டி பண்ணுறது அப்படின்னு வெட்டி புலம்பி தள்ளேன். இந்த புலம்பெல்லாம் இந்த போதும், ஒரு பேரனை ஒன்று பெற்று கொடு, அப்போ தான் எனக்கு வாரிசு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளை பண்ணேன். சூப்பராக சூழ்வையாக இருக்குங்க கடை, நான் விற்று போடுறேங்க அப்படின்னு அப்படின்னு எல்லா ஏசியும் விற்றுருவோம் மாப்பிள்ள, நீ ஏன்னா கேப்பில் அட எப்படி விற்றுருவ? ஃப்ரீயாக விற்றுருவோம் மாப்பிள்ள. எது ஃப்ரீயாவா? அட போங்க, என்ன மேட்ச் இது பாருங்க. ஐயோ ஓனர் நாங்கள் தாங்க, கடையை பாருங்கன்னு சொல்ல ஆசையாக தான் இருக்கே. அப்படியே வெளியே போயிடுங்க, ஜூஸ் ஒன்று மிச்சங்க. ஐயோ இன்னைக்கு எப்படி தான் இருந்தது கடையில், ஒரே புழுக்கம். ஐயோ இந்த ரூம் விட்டு வெளியே போனோமா, ஆளுக்கு ஒரு மேட்ச்சு விடிஞ்சா போச்சு. மாதத்தில் ஒரு வாரம் இப்படியே அப்படியும் தான் எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு எட்டி பார்க்கையில் வீட்டை இப்படி தாங்க நடத்தணும், அதுக்கு மேலே நாங்கள் வெளியே திண்ணையில் படுக்கணும். ஐயோ என்னங்க பேசுகிறீங்க? டைரக்டர் அந்த சீன்லாம் வைக்க மாட்டார், ஏன்னா நம்ம வீட்டில் திண்ணை இல்லை. ஐயோ இது ஒரு சீனை, இது ஒரு பேச்சா? ஒழுங்கா பாரு மூச்சு அப்படின்னு சொல்ல, நாளைக்கும் வருவாங்க. சிறகடிக்க ஆசையாக இருக்குங்க.